அன்பான தமிழ் உலகில் உள்ள ஷெக்மத் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது காதல் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிற தடைகள் என்ன, அந்த தடைகள் எப்படி கையாள்வது. ஸோ காதலை பேசிக்காக யூனியனை நோக்கி எப்படி எடுத்துகிட்டு போகிறது, அதில் வந்து என்ன சேலஞ்சஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஓ மை காட், நான் தான் டேபிளை தட்டி விட்டேன். அந்த சேலஞ்சஸை எப்படி வந்து நீங்கள் தாண்டி வர்றது அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சால் மேபி நீங்கள் அந்த சேலஞ்சை அவாய்ட் கூட பண்ணிட்டு போயிட முடியும். ஸோ பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ப்ளீஸ் பெருஸ். கலெக்டிவோட காதல் வாழ்க்கையில் வரப்போகிற தடைகள் என்ன, தடைகள் எப்படி கையாள்வது, காதல் வாழ்க்கையில் அவங்க எதிர்பார்க்குற யூனியனுக்கு வரப்போகும் தடைகள் என்ன, கோடிபெண்டன்சி இது பிளாக்கேஜாக வருது. மேபி நீங்கள் வந்து ரொம்ப கோடிபெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா உங்கள் பர்சன் யார் மேலேயாவது கோடிபெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா அவங்களுக்கு அடிக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது. அதுதான் ஒரு மேஜர் சேலஞ்ச் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குது, இல்லைனா உங்கள் பர்சன் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ அவங்க வந்து அந்த அடிக்ஷனை விடுற வரைக்கும் இந்த யூனியன் வந்து தள்ளி போயிட்டே தான் இருக்கும். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கலெக்டிவோட காதல் வாழ்க்கையில் அவங்க பார்க்க போகிற இல்லைன்னா அவங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்க போகிற சேலஞ்சஸ் என்ன. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் காதல் வாழ்க்கையில் அவங்க எதிர்கொள்ள போகிற தடைகள் என்ன. எனிதிங் எல்ஸ். திஸ் ஒன் சில்ட்ரன். இது வந்து லிட்ரலாக சில்ட்ரனாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சைல்ட்ஹுட் ட்ராமா, சின்ன வயசில் நடந்த சில சம்பவங்கள் அவங்க மனசை பெருசாக பாதிச்சிருக்கலாம். இல்லைனா இது வந்து உங்கள் பர்சன் வாழ்க்கையில் இருக்க மேபி அவங்களுக்கு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க குழந்தைங்களா கூட இருக்கலாம், இல்லைனா அவங்க ஃபேமிலியில் இருக்க குழந்தைங்களால கூட பிரச்சனை ஏதாவது அவங்க ஃபேமிலியில் ஓடிட்டுருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் குழந்தைங்களால் ஒரு சின்ன தடை வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்படலாம். இல்லைனா குழந்தைங்கள ஒரு துருப்புச்சீட்டாக வந்து காமிக் பீப்புள் வந்து யூஸ் பண்ணி உங்கள் காதில் ஒரு பாஸ் பட்டன் அழுத்த ட்ரை பண்ணலாம். ரிகன்சிலியேஷன் பாட்டம் டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் வந்து உங்கள் கிட்டே வரதில் அவங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. சம் ஒன் ஃப்ரம் யுவர் பாஸ்ட் இஸ் ரிட்டர்னிங் டு யுவர் லைஃப். கண்டிப்பாக ரிகன்சிலியேஷன் இருக்குது. மேபி இது வந்து எல்லாத்துக்கும் குழந்தைங்க பிரச்சனையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஒன்றா அவங்களோட சைல்ட்ஹுட்டில் நடந்த சில விஷயங்கள், இல்லைனா வந்து பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் நடந்த ஹார்ட் பிரேக்ஸ், அதெல்லாம் வந்து அவங்க இன்னும் ஹீல் பண்ணலை. அதனால தான் மேபி அந்த சைல்ட்ஹுட் ட்ராமானால தான் அவங்க வந்து இந்த அடிக்ஷனை பேஸ் பண்ணி இல்லைனா டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது உங்களோட சிச்சுவேஷனை பொறுத்தது. மொத்தம் இந்த 2 தடைகள் தான் இப்போ உங்களோட யூனியனுக்கு பெரிய தடைகளாக இருக்குது. ஸோ நம்மளோட ரீடிங்கோட இன்டென்ஷனே என்ன அப்படின்னா இந்த தடைகளை எப்படி ஓவர் கம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான். ப்ளீஸ் பெருஸ் காதலுக்கு இருக்க போகிற தடைகள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து விட்ட மெசேஜ்கள். பாட்டம் டெக்கில் சக்ஸஸ். ஸோ இந்த தடைகளை நீங்கள் தாண்டிடுவீங்க அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. இந்த புலியை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஞாபகம் வர்றது வந்து ஸ்ட்ரென்த் கார்டு. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எங்கே வந்து புலி பதுங்கிறது பாயறதுக்கு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ எங்கே பதுங்கணுமோ அங்கே பதுங்குங்க, எங்கே பாயணுமோ அங்கே பாயுங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் போய் சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் வந்து போய் உங்கள் காதில் டிஃபெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தப்பாக நினைக்கிறவங்க நினச்சிட்டு போகிறாங்க, கதை கட்டுறவங்க கட்டிட்டு போகிறாங்க. உங்களுக்கு தேவை உங்கள் காதலோட நம்பிக்கை. அது இருக்கிற வரைக்கும் நீங்கள் பெருசாக எதுவும் அலட்டிக்க தேவையில்லை. நம்பிக்கை இல்லாத இடத்துல காதல் அவசியம் இல்லை. ஸோ சப்போஸ் இந்த பர்சன் உங்களை நம்பலை அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் சே குட் பாய். ஏன்னா நம்பிக்கை இல்லைனாவே அங்கே காதல் இருக்க வாய்ப்பே கிடையாது. அது வந்து அப்புறம் காம்ப்ரமைஸ் தான். ஸோ நம்பிக்கை இல்லைனாவே காதல் செத்து போச்சுன்னு அர்த்தம். காதல் இருந்தால் அங்கே கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா நம்பிக்கை தான் காதல். நாம் ஒன்றொருத்தவங்களை நேசிக்கிறோங்கிறதே அந்த நம்பிக்கையை பேஸ் பண்ணி தான். ஏன்னா அவங்க நம்மளை முதுகில் குத்த மாட்டாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிறது வந்து உண்மையான காதல், தெய்வீக காதல் அப்படின்னு நம்புறது தான். இந்த நம்பிக்கை தான் எல்லாத்துக்கும். நம்பிக்கை ரொம்ப அவசியம். அப்போ தான் நம்ம காதலோட முதுகை நம்ம காப்பாற்ற முடியும். அந்த நம்பிக்கை இல்லாத இடத்துல காதல் இருக்காது. பிரேக் த்ரூ. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற பிரேக் த்ரூ பிரபஞ்சம் வந்து கொண்டு வர போகிறாங்க. இது வந்து ஒரு டவர் மூமெண்ட்டாக தான் வரப்போகுது. மேபி இது 2 தான் அவங்க தடைகளாக யூஸ் பண்ணுறாங்க. இல்லைனா காமிக் பீப்புள் இந்த விஷயங்களை தான் வந்து ஒரு துருப்புச்சீட்டாக யூஸ் பண்ணி உங்கள் பர்சனை வந்து ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா பிரபஞ்சம் வந்து உள்ளே நுழைய போகிறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பெருசாக கவலையான விஷயமாக எடுத்துக்க தேவையில்லை. உங்கள் காதல் வந்து நிச்சயமாக வந்து ஒரு வெற்றியை நோக்கி போகும். அதில் வந்து உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. கொஞ்சம் பொறுமை தேவை. ப்ரொஜெக்ஷன்ஸ். ஸோ இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து நல்ல விதமாகவும் எடுத்துக்கலாம், கெட்ட விதமாகவும் எடுத்துக்கலாம். நீங்கள் ஹீல் ஆக உங்கள் பர்சன் ஹீல் ஆகிட்டே போவாங்க. அது ஒரு வகையாக ப்ரொஜெக்ஷன். இல்லை அப்படின்னா காமிக் பீப்புள் வந்து உங்கள் கிட்ட இல்லாத பயங்களை உங்கள் மேலே ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து பேசிக்காக உங்கள் காதல் நம்புவீங்க, இல்லைனா உங்களோட சைல்ட்ஹுட் ட்ராமா வந்து உங்களை ஒன்றா பெருசாக அஃபெக்ட் பண்ணல, பட் ஒரு சின்ன தழும்பு அங்கே இருந்துகிட்டே இருக்குது. அந்த காயத்தை நீங்கள் மறக்க விரும்புகிறீங்க. மேபி அவங்க வந்து அதை திரும்ப அதை நோண்டி அந்த புண்ணை வந்து
திரும்ப அந்த தோலை பிச்சு அதை புதுசான புண் மாதிரி ஒரு மாயை உங்களுக்கு உருவாக்கி உங்களை திரும்ப திரும்ப அந்த அதே வட்டத்துக்குள்ளே சுற்ற வைக்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து அந்த கோடிபெண்டன்சி அந்த அடிக்ஷனுக்குள்ளே போய் விழுவீங்க அப்படிங்கிற ஒரு ட்ராமாவை அவங்க யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு தே மே ட்ரிகர் யுவர் ட்ராமா, இல்லைனா வந்து தட் ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்ஸை அவங்க வந்து திரும்ப திரும்ப உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்துகிட்டே இருக்கனால நீங்கள் திரும்ப திரும்ப அதே சைக்கிளை ரிப்பீட் பண்ணுறதுக்காக அவங்க இதை பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி வரணும் அப்படின்னா உங்களுக்கு தேவை காதல், ஒரு அழகான பார்ட்னர்ஷிப், அதே மாதிரி ஜென்யூன் லவ், அன்கண்டிஷனல் லவ் ரொம்ப அவசியம். இங்கேயும் பார்த்திங்கன்னா 2 முகங்கள், இங்கேயும் பார்த்திங்கன்னா 2 முகங்கள், ரெண்டுக்குமே ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. இது காமிக் வந்து உங்கள் மேலே திணிக்கிற ப்ரொஜெக்ஷன், இல்லைனா உங்கள் பர்சன் மேலே திணிக்கிற ப்ரொஜெக்ஷன். அதை ஹீல் பண்ணுறதுக்கு வந்து காதல். இங்கே வந்து வெறும் காதல் தான் இருக்குது. நீங்கள் ஒருத்தங்களுக்கு காதல் கொடுக்குறீங்க, அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் காதலை ரிசீவ் பண்ணுறீங்க. அன்பு மட்டும்தான் இங்கே, வேறு எதுவும் இங்கே இல்லை. ரொம்ப ஜென்யூனான பார்ட்னர்ஷிப், ஒருத்தங்களை முதுக பாதுகாக்கிற ஒரு ட்ரஸ்ட், அது இங்கே இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லைன்னா, நான் பிரமிட் பார்க்குறேன், கிட்டத்தட்ட இஜிப்ஷியன் ஃபேஸில் தான் இருக்குது. அப்புறம் வந்து இந்த ஹார்ட்டுக்கு வந்து சிறகுகள் இருக்குது, சுற்றி ரோஸ் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக அலைன் ஆகிட்டுருக்க கனெக்ஷன். இதில் நீங்கள் பெருசாக எதையும் பற்றி அலட்டிக்கணும்னு அவசியம் இல்லை. பியாண்ட் இல்லூஷன். உங்கள் காதல் வந்து இந்த கற்பனை, இந்த இந்த ப்ரொஜெக்ஷன்லாம் தாண்டி போகக்கூடிய அளவு வலிமை படைத்த காதல், அப்படி தான் நான் சொல்லணும். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீஷன், இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த புழு இல்லைன்னா கூட்டு புழு வந்து பட்டாம்பூச்சியே ஆல்ரெடி வந்துருச்சு. அதை திரும்ப கூட்டுக்குள்ளே போடுற சக்தி யாருக்குமே கிடையாது. கடவுள் அந்த மாதிரி ஒரு பவரை யாருக்கும் கொடுக்கல. ஸோ உங்கள் காதல் ஆல்ரெடி ஒரு பட்டாம்பூச்சி ஆயிடுச்சு. அதை வந்து திரும்ப யாராவது கூட்டுக்குள்ளே போட நினச்சாங்க அப்படின்னா அது நடக்காது. ஸோ அதனால தான் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பியாண்ட் இல்லூஷன். நீங்கள் வந்து யுவர் என்லைட்டன்ட். அட்லீஸ்ட் இந்த காதலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்குது. அதனால் இதை வந்து திரும்ப வந்து இந்த விளக்கு அணைக்கிறதோ, இல்லை வந்து இந்த திரும்ப வந்து இந்த பட்டாம்பூச்சியை அடைச்சி வைக்க ட்ரை பண்ணலாமே தவிர அதை திரும்ப புழுவை மாற்ற முடியாது இல்லையா? அப்படி தான் இந்த காதலும். வி ஆர் த வேர்ல்ட். ஸோ நீங்கள் வந்து உங்கள் காதலில் வந்து கண்டிப்பாக ஒரு டிவைன் பர்பஸ் இருக்குது. ஏன்னா பியாண்ட் இல்லூஷன் அண்ட் வி ஆர் த வேர்ல்ட் அப்படி இருக்குது. ஸோ இந்த காமிக் பீப்புள் வந்து அவங்கள ஒரு வட்டத்துக்குள்ளே வச்சுட்டு அந்த வட்டம் தான் உலகம் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையில் சுற்றிட்டுருக்காங்க. அது அப்படியே இருக்கட்டும். பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட காதல், இந்த பயணம், இவ்வளோ வலி, இவ்வளோ சேலஞ்சஸ் நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு வீணாக விரயமாக போகக்கூடிய விஷயம் கிடையாது. பிகாஸ் நீங்கள் ஒரு இட்ஸ் லைக் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். நீங்கள் வந்து உங்களோட காதல், இந்த புனிதமான இந்த பயணம் வந்து ஒரு சேலஞ்சை தாண்டி போய் அது சக்ஸஸை டேஸ்ட் பண்ணும்போது உங்களை பார்க்குற சிலர் வந்து இன்ஸ்பயர் ஆகும். இட்ஸ் லைக் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். நீங்கள் வந்து இங்கே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணுறீங்க பை பீயிங் யுவர் ஓன் ஆத்தென்டிக் செல்ஃப். உங்கள் சுயமான அந்த நாங்கிற அகங்காரமற்ற அந்த உண்மையான காதலை சுமக்கிற அந்த 2 ஜீவன்களால் நீங்கள் உருவாக்கக்கூடிய அந்த ஒரு இம்பேக்ட், ஒரு சேஞ்ச் இந்த உலகத்தில் ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் க்ரியேட் பண்ண போகுது. இட்ஸ் லைக் உங்களோட காதல் பயணம் வந்து சாதாரணதாக நீங்கள் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம பார்த்துருப்போம் தசாவதாரம். அதோட கான்செப்டே பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தான். எங்கேயோ போகிற ஒரு பட்டாம்பூச்சிலேருந்து வர ஒரு சின்ன வைப்ரேஷன் தான் அந்த படத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அது சுனாமியில் போய் முடியும். அந்த மாதிரி ஒரு எஃபெக்டை தான் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. மேபி இது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். சரி, நம்மளுக்குலாம் அந்த சீன் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் பிரபஞ்சம் யார் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருப்பாங்கங்கிறது பிரபஞ்சத்துக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாது. நம்மளோட வேலை, நம்மளோட மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்கணும். பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து கைடன்ஸ் கிடச்சிது அப்படின்னா அதை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணணும். அவ்வளோதான் நம்மளோட வேலை. ஸோ உங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்குது. ஆனால் இந்த சேலஞ்சஸ் வந்து தாண்டி வர முடியாத அளவுக்கு பெரிய சேலஞ்ச் கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் அதை தாண்டறதுக்காக தான் பிறந்திருக்கீங்க. அவ்வளோதான் விஷயம். காதல் வாழ்க்கையில் வரப்போகிற தடைகள் என்ன ஸ்பிரிட்ஸ்? ப்ரொஜெக்ஷன்ஸ், ஃபால்ஸ் லவ், ஃபேக் லவ், இதை தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ மேபி ஒரு காமிக் ஃபெமினன் காப்பி கேட் வந்து உங்களை மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணலாம். பட் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வெறும் ப்ரொஜெக்ஷன், இதுதான் உண்மை. மேபி இந்த புரிதல் வந்து உங்கள் பர்சனுக்கு வரலாம். இப்போ மேபி ஒரு காமிக் அட்டாக் உங்கள் பர்சன் மேலே இருக்கலாம், இல்லை ஃபேமிலி வந்து உங்களை மேலே ஒரு ஃபால்ஸ் ஒப்பீனியன் க்ரியேட் பண்ணலாம். சம்திங் அவங்களால அவங்க என்ன பண்ண முடியுமோ அதை அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அது அவங்களோட பார்ட் பண்ணட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா பிரேக் த்ரூ. இங்கே தான் டிவைன் இன்டர்வென்ஷன் வருது. ஸோ இந்த மாதிரி உங்களை பற்றி ஒரு
பொய்யான விஷயங்கள உருவாக்கி, அதனால் இந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, இல்லைனா உன்னை நம்பி தான் நாங்கள் இருக்கோம், இல்லைனா நீ போயிட்டனா எங்கள் வாழ்க்கை என்னாகும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கோடிபெண்டன்சியை க்ரியேட் பண்ணி இந்த பர்சனை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் உங்கள் பர்சன் வந்து ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்காங்க நீங்கள் இல்லாமல். தேர் நாட் ஹாப்பி, ரொம்ப லோன்லியாக இருக்காங்க. இந்த லோன்லினஸில் அவங்க இந்த தனிமையில் அவங்க வந்து உண்மையை தேடிட்டுருக்காங்க. என்ன எது உண்மை, என்னோடய காதல் பற்றின புரிதல் என்ன அப்படிங்கிறாங்க. பட் யூ ஆல்ரெடி நோ தட் ஆன்சர். யூ ஆர் த ஹை ப்ரீஸ்டஸ். நீங்கள் இங்கே டிவைன் ஃபெமினின் எனர்ஜியில் தான் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும். ஹை ப்ரீஸ்ட் அண்ட் ஹெர்மிட் தான் கவுண்டர் பார்ட்ஸ் ஆக்சுவலாக. இது வந்து ஹை ப்ரீஸ்ட், இது வந்து ஹை ப்ரீஸ்டஸ் இவங்க தான். ஹெர்மிட் தான் ஹை ப்ரீஸ்ட் ஆக்சுவலாக. நீங்கள் வந்து உங்களோட பொசிஷனில் அத்தாரிட்டியில் ஆல்ரெடி இருக்கீங்க. உங்கள் பர்சன் வந்து அதை தான் இப்போ சர்ச் பண்ணிட்டுருக்காரு. டெஃபினட்டாக இது வந்து ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் தான். ஸோ அவங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் தெரியும் இதெல்லாம் ப்ரொஜெக்ஷன், இதுதான் உண்மையான காதல் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக அவங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா மன்னிப்பு, இல்லைனா வந்து காதல் சொல்ல போகிறாங்க. இந்த காதலுக்காக அவங்க என்ன ஹார்ட் ஒர்க் போடணுமோ அதை போட போகிறாங்க. இல்லைனா நீங்கள் இப்போ ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறது உங்களோட ஸ்டெபிலிட்டியில், உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியில். நீங்கள் திரும்ப திரும்ப இந்த மெசேஜ் தான் எனக்கு கிடச்சிட்டே இருக்குது. என்றைக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கீங்களோ, ஃபினான்ஷியலாக ரொம்ப அபண்டண்ட்டாக இருக்கீங்களோ, அன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் காதலும் கல்யாணமும் நிச்சயமாக இருக்குது. மேபி இது வந்து உங்களுக்கு ஒரு பரீட்சையாக இருக்கலாம், பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற டெஸ்ட்டாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி காதலை வந்து அவங்க சொல்லாமல் போயிடுவாங்களா அப்படின்னா இல்லை. பட் உங்கள் காதலை சொல்லி நீங்கள் பயணம் பண்ண ஆரம்பித்தாலும் ஒரே பாதையில் உங்கள் கல்யாணம்ங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்டேபிளான ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பர்சனாக ஃபினான்ஷியலாக அபண்டண்ட்டாக இருக்கும்போது தான் உங்கள் காதல் வந்து கல்யாணத்தில் போய் நிற்கும். மேபி அதுதான் உங்களோட டெஸ்டிங் பாயிண்ட். இல்லைனா வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு வச்சுருக்க ஒரு கிஃப்ட். அதுதான் நீங்கள் அந்த கிஃப்ட்டை எடுக்காமல் வந்து பிரபஞ்சம் வந்து இந்த காதல் உங்கள் கையில் தரமாட்டேன்னு அடம் பிடிச்சிட்ருக்கலாம். ஸோ சம்திங் தேர். ஸோ உங்களோட திரும்ப திரும்ப கிடைக்கிற மெசேஜ் வந்து டிவைன் ஃபெமினின் ஃபோக்கஸ் ஆன் யுவர் கரியர். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நவ். உங்கள் கரியரை பேஸ் பண்ணி தான் உங்கள் காதல் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் கரியரை வந்து நீங்கள் கைவிடாதீங்க. அது வந்து உங்களோட கனெக்ஷனை உங்கள் கனெக்ஷனுக்கு அது வந்து சப்போர்ட் பண்ணாது. இட் இஸ் கோயிங் டு பேக் ஃபயர். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். ஸோ காதல் வந்தோடனையும் உங்களோட கடமையை மறக்க வேண்டாம். கடமையிலையும் காதலையும் வந்து சரியாக பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. அதுதான் வந்து பிரபஞ்சத்துக்கும் பிடிச்ச விஷயம். அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க. ப்ளீஸ் பிரிஸ். கலெக்டிவோட காதல் வாழ்க்கையில் வரப்போகிற தடைகள் என்ன, அதை எப்படி கையாளுறது? கலெக்டிவோட காதல் வாழ்க்கையில் வரப்போகிற தடைகள் என்ன, அதை எப்படி கையாளுறது? Please, Spirit, anything else? பிரபஞ்சம் வந்து என்கிட்ட இன்றைக்கி அடம் பிடிக்கிறாங்க. இந்த டெக்கில் நாங்கள் இந்த கார்டு கொடுக்க மாட்டோம், நீ வேறு டெக் எடு அப்படின்றாங்க. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட வாழ்க்கையில் வரப்போகிற தடைகள் என்ன, அதை எப்படி கையாள்வது? பார்த்தீங்களா எவ்வளோ அடம் பிடிக்கிறாங்கன்னா? வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அண்ட் வாட் இஸ் திஸ்? 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். எகெயின் உங்களோட ஸ்டெபிலிட்டி. நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும் ஃபினான்ஷியலாக. நீங்கள் ஃபினான்ஷியலாக யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அந்த சூழ்நிலை தான், தட் இஸ் த வெரி பாயிண்ட் உங்கள் வாழ்க்கையில் இந்த காதல் வந்து கை கூடுறது. இட்ஸ் லைக் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். பிரபஞ்சம் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபேவராக திருப்பிட்டுருக்காங்க. மகளே, நாங்கள் பெருசாக உட்காந்து தேரை திருப்பின்னு இருக்கோம். எங்கள் ஊரில் தேர், அதனால தான் தேர் வாயில வருது. ஸோ நாங்கள் வந்து உனக்கு ஃபேவராக எல்லாத்தையும் திருப்பிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த ஃபோக்கஸை வந்து காதலை விட்டுட்டு, காதலை நான் கைவிட சொல்லலை, காதலேருந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் எடுத்து கம்ப்ளீட்டாக உங்களோட அந்த கரியரில் போட சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் என்றைக்கு செல்ஃப் சஃபிஷியன்ட், அதாவது எனக்கு இருக்கிற செல்வம் எனக்கு போதும், இதுதான் நான் எதிர்பார்த்த அந்த ஸ்டெபிலிட்டி அப்படின்னு நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையில் ஹாப்பியாக எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ, அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆள் வந்து டங் அப்படின்னு கதை தட்ட போகிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, மே கம் இன் அப்படின்னு கேட்க போகிறாங்க. என்னது, நான் எனக்கு இப்போ நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக சொல்லலாம், தேவையில்லையே நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னா, நோ 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 ஐ வாண்ட் டு ட்ராவல் அலாங் வித் யூ அப்படின்னு சொல்லி அழகாக ஒரு காதலை உங்கள் கையில் கொடுக்க போகிறாங்க இந்த மாஸ்குலின் எனர்ஜி. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை தான் கொண்டு வரப்போகுது. ஸோ உங்களோட வெற்றி, உங்களோட சொந்த வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்க போகிற அடி, அந்த முயற்சி, அது வந்து நிச்சயமாக இந்த காதலுக்கான டோரை தான் ஓப்பன் பண்ணதே தவிர
இது வந்து உங்கள தனிமைப்படுத்துறதுக்கு இல்ல. ஸோ நீங்க இப்ப கொஞ்சம் ஒரு செப்பரேஷன் பீரியட்லயோ இல்லன்னா வந்து கொஞ்சம் விலகி இருக்கீங்கன்னா, டோன்ட் வரி. இது வந்து இந்த காதல் உங்க வாழ்க்கையில வரத்துக்கான பாதை தான். நீங்க சரியான பாதையில தான் இருக்கீங்க. அதனால இந்த காதல் வந்து உங்க வாழ்க்கையில எப்போ வரும் அப்படிங்கிறத வந்து நீங்க கொஞ்சம் கவலைப்படாம விட்டுட்டு கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க போது. அதே சமயம் ரொம்ப கொண்டாட்டமா, கோலாகலமா இருக்க போது. ஸோ நீங்கள் இதெல்லாம் எதையுமே போட்டு குழப்பிக்க தேவையில்ல. யூ ஆர் இன் த ரைட் பாத். பிரபஞ்சம் அதுதான் சொல்கிறாங்க. யூ ஆர் இன் த ரைட் பாத். ஸோ இதையே அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி போய் இந்த 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜியில் இருந்துட்டு அப்படின்னா, நாங்கள் அழகாக இந்த காதலை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்துடும், அது வரைக்கும் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட ஸ்பிரிட் டீம் இல்லைன்னா அவங்களோட ஆன்செஸ்டர்ஸ் மேபி கடவுள் ஏதோ ஒரு விஷயம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. சி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். அவங்க உங்களோட ஸ்பிரிட் டீமுக்கோ இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்துக்கோ உங்கள் மேலே இருக்க காதலை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. என் பொண்ணு யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது, அவள் வந்து சந்தோஷமாக அவள் காலில் நிற்கணும், அதை நாங்கள் பார்த்து பெருமிதப்படணும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இந்த காதலை உள்ளே விடுவோம். ஏன்னா நீங்கள் பாதை மாறி போகலாம், அவங்களுக்காக நீங்கள் சில விஷயங்களை விட்டு கொடுக்கலாம் அப்படின்றதுனால மேபி இருக்கலாம். ஈக்குவல் கவுண்டர் பார்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களோட ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. நீயும் வந்து நல்லா செல்வ செழிப்போடு இரு. நாங்கள் கூட்டிகிட்டு வர போகிற இந்த காதலும், அதாவது உங்கள் பர்சனும் சரி, அவங்களும் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக உங்கள் அளவுக்கு ஒரு சாதித்த பர்சனாக தான் இருக்க போகிறாங்க. ஸோ 2 பேருமே இப்போ உங்கள் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு அழகான சந்தர்ப்பத்தை உருவாக்கி தருவாங்க. இட்ஸ் லைக் பிரேக் த்ரூ. யூ வில் see திஸ் பிரேக் த்ரூ. அவங்க என்ன ட்ராமா காமிக் பீப்புள் பண்ணாலும் ஜஸ்ட் டோன்ட் வரி. ப்ளீஸ் பிரஸ். காதல் வாழ்க்கையில் இருக்க போகிற தடைகள் என்ன, அதுக்கான கைடன்ஸ் என்ன? இது பார்த்தீங்களா கார்டு எப்படி அழகாக வெளியில் வருதுன்னா, எக்ஸ்கியூஸ் மீ. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ஷன் கார்டியன், மெடிசன் கார்டியன் அண்ட் தென் ஃபீல் லவ்ட் அண்ட் கம்ஃபர்டட். உங்களை வந்து பிரபஞ்சம் வந்து ரொம்ப நேசிக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து யூஆர் அ ஸ்பெஷல் ரேர் பீஸ் டிவைன் ஃபெமினன். சீரியஸாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்குறீங்க, இல்லைனா வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப அபண்டன்ட்டானால், அதனால தான் உங்களை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அபண்டன்ஸ்க்கான அந்த விஷயத்தை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் நீங்கள் உருவாக்குற விஷயங்கள் வந்து இந்த உலகத்தில் வரும்போது அது உங்களோட ஃப்யூச்சர் என்ன சொல்கிறது, உங்கள் லினியேஜ் ஆகட்டும், இல்லைனா வந்து நீங்கள் செய்கிற ப்ராஜெக்ட் ஆகட்டும், இல்லைனா நீங்களும் உங்கள் பர்சனும் சேர்ந்து க்ரியேட் பண்ணுற ஒரு க்ரியேட்டிவ் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று நீங்கள் ரொம்ப அபண்டண்ட்டாக இருக்கணும். மனசளவுலையும் சரி, ஃபினான்ஷியலாகவும் சரி, ரொம்ப ஸ்டேபிளாக அபண்டண்ட்டாக இருந்து அந்த எனர்ஜியில் உருவாக்குற ஒரு ஜீவனாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு விஷயமாகட்டும், அதுதான் வந்து பிரபஞ்சம் எதிர்பார்க்குறது. அதுதான் அவங்களுக்கு வேணும். பிளெஸ்ட் சோல், பிளெஸ்ட் ப்ராஜெக்ட், அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ஷன் கார்டியன், சூஸ் யுவர் பாத். இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அதில் தான் போகணும். அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை உங்களோட ஸ்டெபிலிட்டி, உங்களோட கரியர், உங்களோட வளர்ச்சி, இதில் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இதில் காதல் இருக்குது, ஆனால் இப்போதைக்கு காதலுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை. அதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறதும் கூட. நீங்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும் அதுக்காக நீங்கள் காதலை கைவிடணும்னு அவங்க சொல்லி, இப்போ நீங்கள் காதலை சூஸ் பண்ணாலும் பிரபஞ்சம் ஒன்றும் உங்களை கோச்சிக்க போகிறதில்ல. பட் இது வந்து திரும்ப நீங்கள் சைக்கிளை ரிப்பீட் பண்ணுவீங்க. இந்த காதல் வாழ்க்கையில் நீங்கள் போனாலும் உங்களோட டார்கெட் வந்து இந்த 9 ஆஃப் பென்டக்கிள்ஸில் இருக்கிறது தான். அப்புறம் திரும்ப உங்களுக்கு ஒரு செப்பரேஷன் வரும், அதில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பிரபஞ்சம் சொல்கிறாங்க, ஏன் இப்படி சுற்றிட்டு வர, நாங்கள் ஷார்ட்கட் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த காதலில் இருக்க தடைகளை ஈஸியாக நீங்கள் ஓவர் கம் பண்ணிட முடியும். உங்கள் பர்சன் தான். திஸ் மாஸ்குலின் எனர்ஜி இஸ் யுவர் மெடிசன், ஹீலர். உங்களோட பாஸ்ட் ஊன்ஸ், உங்களோட ப்ரோக்கன் ஹார்ட், உங்களுக்கு இருக்க ஸ்கார்ஸ், உங்களை வந்து ஒரு ஈஸ் பொசிஷனுக்கு, இல்லைனா ஒரு ஈஸ் மைண்ட் செட்டுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் தான் இந்த காதல். ஆனால் அதுக்காக இந்த காதல் எப்போ கொடுக்க போகிறதில்ல. உங்களுக்கு எப்போ மருந்து தேவை, நீங்கள் எப்போ ரொம்ப டயர்டாக எக்ஸாஸ்டடாக இருக்க போகிறீங்கிறது பிரபஞ்சத்துக்கு தெரியும். நீங்கள் இன்னும் அந்த ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷனுக்கு போகலை. பிரபஞ்சம் சொல்கிறாங்க, இல்லை இன்னும் அதுக்கு டைம் இருக்குது, எங்களுக்கு எப்போ மருந்து கொடுக்கணும்னு தெரியும், நாங்கள் அந்த மருந்தெல்லாம் ரெடியாக தான் வச்சுருக்கோம், அதுக்கு சிறகு கூட இருக்குது, எப்போ வேணால் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும். ஆனால் அதுக்காக நீ இப்போ வந்து அதுக்காக டெஸ்பரேட்டாக வெயிட் பண்ண வேண்டாம். அது வந்து நான் எங்கேயும் போயிடாது, அது எங்களோட மெடிசன் தான், தட் வில் ரீச் யூ இன் டிவைன் டைமிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொறுமையாக இருங்க. உங்களோட ஃபோக்கஸை உங்களோட கரியரில் போடுங்க, நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸில் போடுங்க.
கூடிய சீக்கிரம் உங்கள் காதல் வாழ்க்கை நீங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்காத போது உங்கள் காதல் வந்து கதவை தட்டும். அதுக்காக நீங்கள் எப்போவுமே கதவையை விரைச்சி பார்த்துட்ருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் பிரபஞ்சத்தோட வேண்டுகோள். ஸோ திஸ் இஸ் த கைடன்ஸ். ரொம்ப அழகான கைடன்ஸ். எனக்கு நிறையா இதுலேருந்து கற்றுக்கிட்டேன். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் மெசேஜ். ஸோ என்ஜாய் யுவர் டே. ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.